ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமாக சோயா பெப்பர் மசாலா செய்யலாமா? 1/4 கிலோ சோயா, அது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா அந்த சோயா சங்க்ஸ் நல்லா ஊறிட்டுருக்கும். ஒரு ஸ்ட்ரெயினர் பயன்படுத்தி சோயா சங்க்ஸில் இருக்க எக்ஸஸ் தண்ணிலாம் வடித்து எடுத்துடலாம். கடாயில் 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சுவைக்கு உப்பு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினா தான் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்க்குறோம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுருக்க இந்த சோயாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே பெரட்டி எடுக்கணும். மசாலாலாம் சோயாவோட ஒன்று போல் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வரமிளகா, மிளகு, சோம்பு அந்த பொடியை இதோட சேர்த்து தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலி இதில் கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டு சுட சுட எடுத்து பரிமாறி பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தோசை சப்பாத்திக்கெலாம் அட்டகாசமான சைட் டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.